மார்ச் மாதம் 18ஆம் தேதி இரவு 8 மணி. இலங்கையை பொறுத்தவரையில் இன்று மிக முக்கியமான 2, 3 விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமான விடயம் தான் இன்று அரச விடுமுறை. இந்த அரச விடுமுறை எப்படி இருந்தது அப்படின்றது நிறைய பேருடைய கேள்வி. வழமையான ஒரு விடுமுறை நாள் மாதிரியா இருந்தது அல்லது மக்கள் வழமையா தான் இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தா, நிறைய பேருடைய கருத்து மக்கள் விடுமுறை நாள் மாதிரி தெரியல. வழமையான நடவடிக்கைகள்லாம் இருந்தாங்க. அதிகளவான வாகன நெரிசல், அதிகமா மக்கள் வெளியில தான் இருந்தாங்க. ஆனால் அரசாங்கத்துடைய எதிர்பார்ப்பு மக்கள் வீட்ல இருக்கணும். இது ஒரு விடுமுறை நாளாகவே பார்க்கப்படணுன்றதான். ஆனால் அதிகமான போக்குவரத்து நெரிசலும் இன்றைய நாள்ல இருந்தது தான். கொழும்பை பொறுத்தவரையில அப்படிதான் இருந்தது. வெளி மாவட்டங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இந்த எரிபொருள் பெற்றுக்கொள்வதில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் இருக்கு. இந்த நிமிடம் வரைக்கும் இன்னும் தீர்வு காண முடியாத பல பிரச்சனைகள் இருக்கு. QR முறையில. இந்த QR முறையை பெற்றுக்கொள்றதுல இது சீர் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வாட்ஸ்அப் இலக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் இன்னும் சரியான முறையில் அது இயங்கல் அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. விற்கப்பட்ட வாகனங்கள், புதிதாக வாங்கிய வாகனங்கள், புதிய இலக்கத்தகடு உள்ள வாகனங்கள் என்று இந்த வாகனங்களுக்கான எரிபொருள் பெற்றுக்கொள்றதுக்கான இந்த QR பெறுவது பெரிய சிக்கல் இருக்கு. அதனால என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நாளை முதல் இந்த இலக்கங்கள் அடிப்படையில் வாகனங்களுடைய கடைசி இலக்கங்கள் அடிப்படையில் ஒற்றை இரட்டை இலக்கம் அடிப்படையில் எரிபொருளை வழங்க போறாங்க. இது எப்படி சாத்தியமாக போகுது அப்படின்றது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. வரும் நாட்களில் இதையே தொடரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. என்னதான் QR முறையில் வாகனங்களுக்கு எரிபொருளை வழங்கினால் இந்த லைனை குறைக்கலாம் அல்லது நீண்ட வரிசையை குறைக்கலாம்னு சொல்லி தான் முயற்சி பண்ணப்பட்டது. ஆனால் இன்னும் அந்த நீண்ட வரிசை குறையாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. இதன் காரணமாக இதை கட்டுப்படுத்துறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி இப்பொழுது அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ரைட். இந்த நிலையில இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தம் காரணமாக பலதரப்பட்ட பாதிப்புகள் வரநாட்கள்ல இலங்கைக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன சொன்னா, இப்பொழுது மத்திய கிழக்கை நோக்கி இந்த யுத்தம் பெரிய அளவாக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மத்திய கிழக்குன்றது இலங்கையோட மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. அதிக வருமானத்தை தரக்கூடிய அல்லது அதிக வெளிநாட்டு நாணய வருவாயை தரக்கூடிய ஒரு பகுதி. இலங்கையினுடைய தேயிலை உற்பத்தியே பெரிய அளவாக பாதிக்கப்படும். கிட்டத்தட்ட இலங்கையிலிருந்து 28 முதல் 38% தேயிலை ஏற்றுமதி இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகுது. இலங்கையுடைய ஏற்றுமதியில ஒரு 38% மத்திய கிழக்கு தான் போகுது. இது ஒரு பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல மத்திய கிழக்கு நாடுகள் வழியாகத்தான் இலங்கைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வராங்க. குறிப்பா மேலத்தைய நாடுகளது வர சுற்றுலா பயணிகள் நேரடியா விமானங்கள் மூலமா இலங்கைக்குள்ள வர்றதில்ல. தோஹா, கத்தார், அதோட துபாய் ஆகிய விமான நிலையங்கள் மூலமாக தான் இலங்கைக்கு வராங்க. இது பெரிய அளவாக கடந்த நாட்களில் பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த பலியாக வர சுற்றுலா பயணிகள் இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையினுடைய 28% சுற்றுலா பயணிகள் இதுக்குள்ளெல்லாம் வராங்க. இது ஒரு பெரிய பாதிப்பு. அதோட அங்கிருந்து அனுப்பப்படுகின்ற பணம், இப்பொழுது அங்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கிற மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் போது அங்கிருந்து அனுப்பப்படுற வருவாய் அல்லது நாணயம் இங்கு குறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால பெரிய அளவான ஒரு நாணய வெளிநாட்டு இழப்பை இலங்கை சந்திக்கும் வருகின்ற நாட்களில் இந்த யுத்தம் மேலும் தொடருமாக இருந்தால். ஒரு சிங்கள தொலைக்காட்சி, சகோதர மொழி தொலைக்காட்சியில் ஒரு நேர்காணலோடு நடந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து கொண்டிருக்கும் போது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடைய தலைவர் அது தொடர்பான நேர்காணலில் பங்கு கொண்டிருந்தார். அதில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டது. இப்பொழுது எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு, இன்னும் அதிகரிக்கப்படும் சொல்றாங்க. இந்த எரிபொருள் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு அதிகளவான வரியை அரசாங்கம் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த அடிப்படையில் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளவு வரி அரசாங்கத்துக்காக எடுக்கப்படுது அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டது. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்தது. இந்த கேள்விக்கான பதில் அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அதாவது 92 ரக பெட்ரோலுக்கு 115 ரூபா அரசாங்கம் வரி எடுக்கிறாங்க. 95 ரக பெட்ரோலுக்கு 143 ரூபா அரசாங்க வரி நாம செலுத்துறோம். ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கும் போது 143 ரூபா வரி செலுத்துறோம். நாம டீசலுக்கு 91 ரூபா வரி செலுத்துறோம். நாங்க வாங்குற கட்டணத்தோட சேர்த்து தான் அது எடுக்கப்படுது. எனவே உலகத்தில் இப்பொழுது அவர் சொன்ன அடிப்படையில் 100% கச்சா எண்ணெயோட விலை அல்லது எரிபொருளோட விலை அதிகரித்தாலும் இலங்கையில் இப்போ வரைக்கும் 8% தான். கடந்த 9ஆம் தேதி அதிகரிக்கப்பட்ட அதிகரிப்பு 8% தான் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பல நாடுகள் 30, 40, 50, 60% அதிகரிச்சிருக்காங்க. ஆனால் இலங்கை இன்னும் 8% தான் அதிகரிச்சிருக்காங்க. வரும் நாட்களில் இன்னும் இது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அடுத்து வரப்போற, அதாவது இப்போ மார்ச் ஏப்ரல் மாதத்தில் வரப்போற இந்த எரிபொருள் கட்டணம் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் உலக நாடுகளை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு நாங்கள் அதிகரிக்கிறல, இங்க இருக்கிற அடிப்படையிலையும் எங்களுக்கு கிடைக்கிற கையிருப்பின் அடிப்படையில தான் இந்த அதிகரிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எது எப்படி இருந்தாலும் அடுத்த மாதம் எரிபொருள் கட்டணம் அதிகரிக்க தான் போகுது. இன்றைய நாளில் வீரவில பிரதேசத்தில் ஒரு விபத்து, மிகப்பெரிய அளவான ஒரு விபத்து, பேருந்து விபத்து ஏற்பட்டிருந்தது. அதாவது 2 அரச பேருந்துகள் நேருக்கு நேராக மோதி இருந்தாங்க. இந்த பேருந்துல 40 பேர் காயம், 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த பேருந்து விபத்துக்கான
காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த பகுதியில நெல் வயல்கள்ல இருக்கிற வைக்கோல்களுக்கு வைக்கப்பட்ட தீ, அதனால ஏற்பட்ட புகை காரணமாக பாதை மறைக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்த தகவல்கள் அல்லது அங்கு சாட்சி சொன்னவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு விபத்தாக இன்றைய நாள்ல பதிவாகி இருக்கிறது. இஸ்ரேல் அரசாங்கம் அல்லது இஸ்ரேலிய ஊடகங்கள் என்று ஒரு மிக முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஈரானுடைய புலனாய்வு அமைச்சர், மிக முக்கியமான பதவியில் இருந்த ஒரு அமைச்சர் உயிரிழந்திருக்கிறாரு விமான தாக்குதல் காரணமாக என்ற செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஈரான் இது தொடர்பாக எந்த விதமான உத்தியோகபூர்வமான செய்திகள் எதையும் வெளியிடல. சீனாவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அழைத்திருக்கார். காரணம் சொன்னா, இப்பொழுது ஹோர்முஸ் கால்வாய் வழியாக பயணங்கள் பெரிய அளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழித்தடம் காரணமாக பல உலக நாடுகள் எண்ணெய் வாங்குதலில் பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்காங்க. அவங்களுடைய நாடுகள் மிகப்பெரிய அளவான பாதிப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனால இந்த வழித்தடத்தை சீர் செய்வதற்கு, பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு சீனா உதவி செய்ய வேண்டும், இதை பாதுகாக்கிறதுக்கு சீனா வர வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சீனா இதுவரைக்கும் ஏற்றுக்கொண்ட மாதிரி செய்திகள் வெளிவரல. சீனாவை பொறுத்தவரையில் சீனா நேற்றைய நாளே நாங்கள் பார்த்தோம், அவங்க ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய்களை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதலும் அவங்க இந்த வழியாக தான் கொண்டு போனாங்க. ஆனால் இப்பொழுது இது தடைப்பட்டிருப்பதால் அவங்க இப்போ ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெயை வாங்க ஆரம்பித்திருக்காங்க. சீனா இந்த அழைப்புக்கான பதில வழங்குமான்றது பெரிய கேள்வியாக இருக்கு. அப்படி அந்த அழைப்பை அவங்க ஏற்றுக்கொண்டால் சீனாவும் இந்த போர்ல இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பு, இணைந்து கொண்ட மாதிரியே கருதப்படும். இதனாலதான் இந்த அழைப்பை அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி இப்பொழுது சர்வதேச ரீதியில பேசப்படுது. அது எப்படி அவங்களுடைய பதில் இருக்க போகுது அப்படின்றதும் ஒரு எதிர்பார்ப்பாக இப்பொழுது இருக்கு. இதுக்கு இடையில இப்பொழுது ஹோர்முஸ் கால்வாய் அந்த படைத்தளங்கள் மீது அமெரிக்காவுடைய வான்படை தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஈரான் குற்றம் சாட்டுறாங்க. காரணம்னு சொன்னா, இப்பொழுது எதிரி நாட்டு கப்பல்கள் மட்டும்தான் அங்கு தடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மற்ற நாடுகளுடைய கப்பல்கள் அங்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த பயணமும் இப்பொழுது அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருக்கு இந்த விமான தாக்குதல் காரணமாக என்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை ஈரான் முன்வைக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதலை ஈரான் நிச்சயமாக நடத்தும் அப்படின்ற எச்சரிக்கையையும் விடுத்திருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இப்பொழுது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்ட விமானங்கள் மத்திய கிழக்கு நாட்டில் இருக்கிற அமெரிக்க படைத்தளங்களிலிருந்து தான் புறப்பட்டு ஈரானுடைய இந்த எல்லைகள் வழியாக ஹோர்முஸ் கால்வாயினுடைய அந்த எல்லை பாதுகாப்பு கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால மத்திய கிழக்கு பக்கமாக வான்படை தாக்குதல்கள் நடத்த வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்க படைத்தளங்களை நோக்கி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இப்போ ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மத்திய கிழக்கினுடைய இயல்பு வாழ்க்கை அல்லது இயல்பு நிலைமை இன்னும் கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. இது 2-3 நாட்கள்ல நடக்கலாம். ஏற்கனவே பாதிக்கப்பட்டு பெரிய ஒரு இழப்பில் இப்பொழுது மத்திய கிழக்கு இருக்கு. இந்த பாதிப்பு இன்னும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இன்னும் ஒரு பக்கம் ஈரானுடைய மிக மிக முக்கியமான மிகப்பெரிய இயற்கை எரிவாயு தளம் மீது அமெரிக்க வான்படை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரானுடைய சொல்ல முடியாது, உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய எரிவாயு தளம் இதுதான். இந்த தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது இன்னும் பெரிய எச்சரிக்கைக்குரிய விஷயமாக மாறியிருக்கிறது, ஆபத்துக்குரிய விஷயமாக மாறியிருக்கிறது. இது ஈரானுடைய சொந்த அல்லது ஈரானுக்கு சொந்தமானது மட்டுமல்ல, இது கத்தாரும் சேர்ந்து தான் இந்த இயற்கை எரிவாயு தளத்தை நடத்துறாங்க. இதுல இருந்து தான் உலகத்துக்கு 80% இயற்கை எரிவாயு கொண்டு செல்லப்படுது. இது பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும் சொல்லப்படுது. இதன் செயற்பாடுகள் இப்பொழுது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அல்லது நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இதனால இயற்கை எரிவாயு வருகின்ற நாட்கள்ல ஏற்றுமதியாகின்ற திறன் குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த திறன் குறைந்தால் இன்னும் பல சரிவுகளை பல நாடுகள் சந்திக்கும். இதனாலதான் பல நாடுகளே இயங்கி கொண்டிருக்கு. ஏன் மின்சார உற்பத்தியே மேலத்திய நாடுகள்ல இதை வச்சுதான் செய்யறாங்க. எனவே இதனால மின் உற்பத்தி பாதிக்கப்படலாம், மின் கட்டண அதிகரிப்பு, மின் துண்டிப்பு பல நாடுகளில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது இப்பொழுது ஈரான் பக்கமாக வந்திருக்கின்ற செய்திகளில் உறுதியாகுது. சர்வதேச ரீதியில் பேசப்படுற விஷயம் சொன்னா, இந்த யுத்தம் வேற ஒரு திசையை நோக்கி செல்லுது, இது நீண்ட கால யுத்தத்தை நோக்கி செல்லுது அப்படின்ற பெரிய அளவான விமர்சனங்கள் இப்பொழுது முன்வைக்கப்படுது. அமெரிக்க ஜனாதிபதி தொடர்ந்தும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறாரு. அதாவது நேட்டோ நாடுகளோடு இருக்கின்ற ஒப்பந்தம், இந்த நடவடிக்கை மிகப்பெரிய விமர்சனங்களுக்குள்ளாகி இருக்கு, மிகப்பெரிய அளவான விரக்தியை ஏற்படுத்தி இருக்கிறது, ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. நேட்டோ நாடுகளை அமெரிக்கா தொடர்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஆனால் முக்கியமான ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுக்கு உதவாம போனது அப்படின்றது இது வரும் நாட்கள்ல இவங்களுக்கான ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். ஆனால் பல இடங்கள்ல இப்பொழுது சர்வதேச ரீதியில் சொல்லப்படுற விஷயம்
பேசணும்னு சொன்னால் அமெரிக்கா இந்த நேட்டோ நாடுகள் இருந்து விலகலாம் என்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த யுத்தத்துக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தால் இவங்க வந்து ஓகே இனி நமக்கு நேட்டோ நாடுகள் தேவையில்லை, அந்த நாட்டினுடைய அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இது விலகப்பட்டா பெரிய அளவான அக்கப்போராக வந்து முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம்னு சொன்னால் நேட்டோ நாடுகள் இருக்கிற 32 நாடுகளையும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் அல்லது பாதுகாப்பில் இருக்கிற நாடுகள். இந்த அமெரிக்கா இந்த நேட்டோ நாடுகளுடைய அமைப்பிலிருந்து விலகமாக இருந்தால் சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகளுடைய ஆதிக்கம் வந்து இந்த இடங்கள்ல அல்லது மேலத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளில் வந்து ஆதிக்கம் செலுத்த வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. காரணம் நேட்டோ நாடுகளுடைய பாதுகாப்பு. இப்போ இருக்கின்ற அமெரிக்காவுடைய இருக்கின்ற அமெரிக்க படைகளை வைத்துக்கொண்டு அல்லது அந்த நாடுகளை காப்பாற்ற அவங்களுடைய ஆயுதங்களை பாதுகாக்கின்ற அல்லது அணு ஆயுதங்கள் பாதுகாக்கின்ற அந்த ஒப்பந்தம் என்று ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. இதனால பலதரப்பட்ட இடத்துல இந்த நேட்டோ நாடுகளுடைய அமைப்புகளுக்கு அல்லது அந்த நாடுகளுக்கு பொருளாதார ரீதியிலையும் பாதிப்பு வரும், பாதுகாப்பு ரீதியிலையும் பாதிப்பு வரலாம்னு சொல்லப்படுது. அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் 50-50% இப்போதைக்கு இருக்குன்னா, இப்பொழுது எதிர்பார்க்கப்பட்ட விடயங்கள் அமெரிக்கா கோரிய பல விஷயங்களை இந்த நேட்டோ நாடுகள் செய்ய முடியாது அப்படின்ற மறுப்பு தெரிவித்தது பெரிய ஒரு ஏமாற்றத்தை அமெரிக்காவுக்கு வழங்கி இருக்கிறது. இதற்கு பதிலாக அவர் சொன்ன பல விஷயங்களை வைத்து பார்க்கும்போது இந்த நேட்டோ அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எதிர்ப்பு கூறுறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இந்த விஷயங்கள் தான் என்ற மனிதர்களுக்குள்ள சமயம் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் அடிப்படையில் பெறப்பட்ட தகவல்கள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனல், அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். சுருக்கமான விரைவான செய்திகளை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.